அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான நாள் இந்த அமாவாசைன்னு சொல்லலாங்க. அதாவதுல முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய முக்கியமான நாள். வருஷத்தில் வரக்கூடிய முக்கிய 3 அமாவாசைகளில் ஒன்றான இந்த ஆடி அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் இணைந்து வந்திருக்கு. இதனால் என்ன மாதிரியான வழிபாட்டை நம்ம செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இன்னும் பல சந்தேகங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. அதற்கான ஒரு தெளிவான வீடியோ பதிவு தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அனைத்து தகவல்களையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கான வழிபாடு செய்வீங்களா, காகங்களுக்கு உணவு வைப்பீங்களா, கோவிலுக்கு போவீங்களா, இது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமய ஆன்மீக வழிபாட்டிற்கு சூரிய கிரகணம், அமாவாசை ஆகிய ரெண்டுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் தட்சிணாயன காலத்தில் துவங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை, அதாவது முன்னோர் வழிபாட்டிற்கு, அம்பிகை வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான உங்களுடைய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளணும், ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பேசணும், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும். இந்த ஆடி அமாவாசை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக கிரகணமும் சேர்ந்து வர்றதால கிரகணத்தின் போது கோவில்கள் எல்லாமே அடைக்கப்படுறது வழக்கம்தான். இந்த சமயத்தில் மந்திர ஜபம் தவிர மற்ற பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சூரிய கிரகணம் மற்றும் ஆடி அமாவாசை ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கூடாதா, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். முக்கியமாக இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியுமா, இதனால் நமக்கு ஏதாவது தோஷ காலம் உண்டா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுறது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற முடியல என்றாலும் இந்த 3 அமாவாசைகளை தவற விடாமல் அவசியமாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய வழிபாட்டினை செய்கிறது ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய வழிபாடுகள், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்குவதாகவும் சொல்லப்படுது. அதனால் ஆடி அமாவாசை பித்ரு தோஷம் உள்ளிட்ட மிக கடுமையான துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஆடி அமாவாசை நாள்லேயே சூரிய கிரகணமும் இணைந்து வந்திருக்கு. இதனால் இந்த நாளில் தர்ப்பணம் செய்யலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய அருளை பெற எப்படி வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்படுகிறது. இதற்கு ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான விளக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முக்கியமாக இந்த ஆடி மாத அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையான இன்று அமாவாசை திதி துவக்கம் என்று பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அதிகாலை 2:11 மணிக்கு தொடங்கி அமாவாசை திதி நிறைவு ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 மணிக்கு நிறைவடையுது. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை, துவங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 இரவு 9:04 மணிக்கு துவங்கிறது. கிரகண நிறைவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 அதிகாலை 4:25 மணிக்கு நிறைவடையுது. இது ஒரு நீண்ட கிரகணமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கிரகணம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இது ஒரு பெரிய கிரகணமாகவும் முழு சூரிய கிரகணமாகவும் பார்க்கலாம். ஆனால் முக்கியமான ஒன்று, இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால் இப்போ இங்கே வந்து கோவில்கள் அடைக்கப்படுவது அல்லது மற்ற எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. ஆனால் ஜோதிட ரீதியாக, ராசிகள் ரீதியாக அணுகும்போது யாருக்கு என்னென்ன ராசிக்கான பலன்கள் இந்த கிரகணத்தால் மாற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பாருங்கள்.
இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்திலேயே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கோவில் நடை அடைப்பு போன்றவை இந்த நாளில் இருக்காது. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் வரும். இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படும் சூரிய கிரகணத்தால் தோஷம் எதுவும் ஏற்படாது. இதனால் வழக்கமான முறைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். கிரகண நாளில் வரக்கூடிய அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள், புனித நதிகளில் நீராடுவது, காகத்துக்கு உணவு வைப்பது ஆகியவை பித்ரு தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று இரவு தான் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. அதனால் வழக்கம் போல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நதி அல்லது கடல்களில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். அதே போல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து காகங்களுக்கு உணவு வைப்பது ஒரு சடங்காகவே மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை சமைத்து படையல் போட வேண்டும். காகங்களுக்கு உணவு வைத்துவிட்டு யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்கிய பிறகு விரதம் இருப்பவர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் உணவு சாப்பிட வேண்டும். உங்களால் முடிந்த அளவு யாருக்காவது அன்னதானமும் அந்தணர்களுக்கு தானமும் வழங்கலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை வழங்கலாம். மாலை நேரத்தில் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டியது மிக நல்லது. குலதெய்வம் மற்றும் அம்மனுடைய வழிபாடு செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டியது, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக அசைவம் சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. தர்ப்பணம் அல்லது சிராத்த கால சமையலில் பூண்டு, வெங்காயம், தக்காளி போன்றவற்றை தவிர்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டுவது, முக சபரம் செய்யக்கூடாது, நகம் வெட்டுவது கூடாது, எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது. கோபம், பதற்றம் போன்றவற்றை தவிர்த்து முடிந்தவரை அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆடி அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அமாவாசையிலுமே நாம் கோலம் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்த நாளில் நம்ம முன்னோர்கள் நம்மை காண வருவார்கள். அதனால் நாம் கோலமிடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆடி அமாவாசை நாளில் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக இறந்து போன தன்னுடைய தாய், தந்தை, மாமியாருடைய நினைவாக கோவிலில் வழிபாடு செய்வது, உணவு, தண்ணீர், உடை போன்றவற்றை தானம் கொடுக்கலாம். ஆடி அமாவாசை படையலுக்காக சமையல் செய்யக்கூடிய சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது. அதே போல் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்கிறது போன்றவற்றை செய்யக்கூடாது. முந்தைய நாளே இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். அந்த நாளில் நம்ம போய் அமாவாசை நாளில் போய் சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய நாள். இந்த நாளில் நம்ம சுத்தம் செய்து முழுமையாக துடைக்கக்கூடாது. இப்படி இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு சில கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபாட்டுக்கு பயன்படுத்துவீங்க? நீங்கள் இந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ஆடி அமாவாசையில் சிறப்பாக இன்னும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.